வணக்கம். நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் இடம் ராமேஸ்வரம் செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தீர்த்தம். கடலின் நடுவே இருந்தாலும் இங்கு கிடைக்கும் தண்ணீர் உப்பாக இல்லாமல் இனிமையாக இருப்பதே இந்த இடத்தின் மிகப்பெரிய அதிசயம். இதுவே வில்லுண்டி தீர்த்தம். ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தங்கச்சி மடம் செல்லும் சாலையில் இந்த தீர்த்தம் அமைந்துள்ளது. கடலுக்குள் நீண்டு செல்லும் நடைபாதையின் முடிவில் இந்த புனித நீரூற்று உள்ளது. வில்லுண்டி என்றால் வில்லை ஊன்றிய இடம் அல்லது புதைத்த வில் என்று பொருள். இராமாயண கதையின்படி இலங்கையில் இருந்து சீதாதேவியை மீட்டு வந்த ராமபிரான் சீதைக்கு தாகம் ஏற்பட்ட போது தனது அம்பை கடலில் எய்தினார். உடனே அங்கே இனிய குடிநீர் பொங்கியது. அதனால் இந்த இடம் வில்லுண்டி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றிலும் கடல், முழுவதும் உப்பு நீர். ஆனால் அந்த கிணற்றில் மட்டும் குடிக்க தகுந்த நன்னீர் கிடைக்கிறது. அறிவியல் ரீதியாக இது இயற்கையான நிலத்தடி நீரூற்று என கூறப்பட்டாலும் பக்தர்கள் இதை ராமனின் அருளால் உருவான புனித தீர்த்தமாகவே வணங்குகின்றனர். இங்கு கிடைக்கும் புனித நீரை அருந்தினால் மன அமைதி கிடைக்கும் என்றும் பாவங்கள் நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். ராமேஸ்வர யாத்திரையில் அக்னி தீர்த்தம், 22 தீர்த்தங்கள் ஆகியவற்றுடன் வில்லுண்டி தீர்த்தமும் முக்கியமான தரிசன இடமாக கருதப்படுகிறது. வில்லுண்டி தீர்த்தத்துக்கு சென்றால் ராமநாத சுவாமி கோவில், அக்னி தீர்த்தம், பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோவில் ஆகிய இடங்களையும் ஒரே பயணத்தில் தரிசிக்கலாம். காலை அல்லது மாலை நேரத்தில் சென்றால் கடலின் அழகை ரசிக்கலாம். இங்கு நுழைவு கட்டணம் இல்லை. நடைபாதையில் கவனமாக சென்று புனித நீரை மரியாதையுடன் பயன்படுத்துங்கள். இது 23வது தீர்த்தம். ஸ்ரீலங்காவின் திரும்பி வரையில் சீதா மாதாவுக்கு தாகம் எடுத்து ஸ்ரீ ராமபிரான் வில்லு ஊண்டி நீர் வர வச்சு தாகம் தீர்த்த இடம். அதான் வில்லுண்டி தீர்த்தம். கடலுக்குள்ள உப்பு தண்ணி, அது மட்டும் நல்ல தண்ணி. அது நீர் 23வது தீர்த்தம் வில்லுண்டி தீர்த்தம். அந்த நீர் எடுத்து இவருக்கு அபிஷேகம் பண்ணதா ஐதீகம். அந்த நீர் எடுத்து அபிஷேகம் பண்ண சுயம்பு. பழைய கோயில் கொஞ்சமா இருந்துச்சு. அப்புறம் இங்க உள்ள பெரியவங்களாம் சேர்ந்து இந்த கோயிலை மீட்டெடுத்திருக்காங்க. இது கட்டி ஒரு 9 வருஷம். கடலின் நடுவே இனிய நீர், பக்தியும் புராணமும் இயற்கையும் இணைந்த அதிசய இடம் வில்லுண்டி தீர்த்தம். ராமேஸ்வரம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித இடத்தை தவறாமல் தரிசியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற கோவில் வரலாறு மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். ஓம் ராமஜெயம்.